காவிரி பிரச்சனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்ப 2 பாப்பா வந்து பிபி ஊதுங்க. ஊதியா ஜெமினி ஸ்டுடியோ பொம்மைங்க இப்படித்தான் ஊதும். நாகப்பட்டினத்துல சினிமாவில பாத்துருக்கேன். இப்படி ஊதிக்கிட்டே போங்க போங்க. பாப்பா என்ன சுதி. மேகதாது அணையை வந்து கட்டுவதற்கு தமிழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, எழுத்து மூலமாக தெரிவித்தாலும் சரி, எந்த ரூபத்திலும் நாங்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் ஒருபோதும் உடன்படாது. உட்கார்ற இடத்துல கத்தி வைப்பான், அதான் தேஜா. மக்களே, நம்ம காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடகா மாநிலத்தில் வந்து கனமழை பெய்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 539 கனடியாக அதிகரித்திருக்கிறது. என்னடா இவனுங்க கர்நாடகா மழை பெய்யறதெல்லாம் பேசுறானுங்களே நினைக்காதீங்க. நம்ம வர்ச்சுவல் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அண்ணன் நடராத்திரி கர்நாடகா டேம் காம்பவுண்ட் வாழைகிரி குதிச்சு அங்கேயும் இங்கேயும் யாருனா இருக்காங்களான்னு பார்த்து டப்புன்னு போய் டேமோட கதவை திறந்து காவிரி தண்ணியெல்லாம் ஃபுல்லா வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டு அப்படியே டேம்ல ஒரு டைவை போட்டு நேரா அப்படியே நீச்சல் அடிச்சு, நம்ம அவர் தான் சுனாமிலே ஸ்விம்மிங் போட்டு வராச்சு, நேரா நீச்சல் அடிச்சு அப்படியே தமிழ்நாடு பாட்டுக்கு வந்து அப்படியே காவிரி தாயை கையை பிடிச்சி தமிழ்நாடு கூட்டு வந்தேன்னு கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணுவானுங்க. அதனாலதான் மக்களே இந்த வீடியோ. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. நேற்று வந்தாங்க ஐடிபிஎல் பிரச்சனை விஷயமா, நேற்று தலைமைச் செயலம் கூட வந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம், இது மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம மக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் தண்ணீர் திறந்துவிட சொல்லியும் திறந்துவிட முடியாதுன்னு முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்களும் கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன ஆலோசனை சார்? ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். டி.கே. சிவகுமார் அவருடைய தொகுதியில வருது மேகதாது அணை. அவர் மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு திட்டமிட்டு இருக்கிறார். 2028 அங்க தேர்தல் வருது. அது வரைக்கும் விட போறது கிடையாது. இன்னும் பிடிவாதமா இருப்பாரு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். இந்த அம்மா போஸ்டர்ல வேற டாக்டர் ஜெகதீஸ்வரின்னு போட்டிருக்கு. யாருமா நீ? டாக்டர் ஜெகதீஸ்வரி பிஎஸ்சி ஜேர்னலிசமா? என்னடா கதை இது? இந்த அம்மா பிஎஸ்சி ஜேர்னலிசம் படிச்சிருக்கு. பிஎஸ்சியில் எப்படி ஜேர்னலிசம் வரும்? பிஏல தானே ஜேர்னலிசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலேஜ் படிச்சுன்னு பார்த்தா ஏதோ ஸ்ரீ ராமலிங்கா அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷனா பாண்டிச்சேரியில். இது எங்கே இருக்குன்னு நானும் போட்டு பார்த்தேன். கூகுள் மேப்ஸில் போய் பார்த்து ஸ்ட்ரீட் வியூ பார்த்தா ஒரு தெருக்குள்ள கூட்டும் போது 4-5 வீடு தான் இருக்குது. அங்கே காலேஜே கிடையாது. சரி, இவங்க வெப்சைட்டில் போய் என்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க பார்த்தா வெப்சைட்டே கிடையாது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ இது ஒரு ஃபேக் டிகிரி. இந்த அம்மா 10வது 12வது படிக்கல போல, ஏன்னா அதெல்லாம் அஃபிடவிட்லேயே இல்லை. காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. ஒருத்தனை தூக்கி ஜட்டியோட ஜடிப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் நீ என்ன கதைன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எலெக்ஷன் அஃபிடவிட்லாம் எடுத்து பார்த்தா இந்த அம்மா ஒரு கண்டென்ட் அருவி. இந்த அம்மா அமைச்சரான புதுசுலேயே ஒரு போட்டோ லீக் ஆச்சு. பிரபல ரவுடி ராக்கெட் ராஜாவோட 5-6 கொலைகேஸ் இருக்கான் அந்த ஆள் மேல. அப்போதைக்கு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், அதனால அவரை பார்க்க போறேன்னு சொல்லி ஏதாவது மழுப்பிட்டாங்க. திராவிடம் வளர்த்தெடுத்த பெண்களே, இவங்க தான் உங்களோட விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர். இவங்க தான் உங்களை எம்பவர் பண்ண போறாங்க. என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. கட்டபொம்மை ஊர் எனக்கு, சொட்டை என்ன பேர் எனக்கு அப்படின்னு ஒரு தம்பி கமெண்ட் போட்டிருக்காரு அந்த போஸ்ட்ல. இவங்கெல்லாம் மினிஸ்டரா ரீல்ஸ் பைத்தியம் முடிச்சு அலைகிறானுங்க. தட்டி கேட்க வேண்டிய பொதுச்சனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா.
ஆனால் ஏனே இப்படி பண்ணுற, நாங்களாம் இருக்கோம், விட்டுருவோமான்னு, இது நம்ம எலெக்ஷன்னு, நாங்கள் எப்போ கவலைப்படாதுன்னு. ஹாய், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து எங்களுக்கு கரண்ட் பில் இது வரைக்கும் வராத ஒரு அமௌண்ட் வந்து டபுள் த அமௌண்ட்டாக எகிரிடுச்சு. பார்த்தா நெய்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து இதே கம்ப்ளைண்ட் தான், இது வரைக்கும் இவ்வளோ ஹையாக வந்ததே இல்லையே, அப்படி நம்ம என்ன யூஸ் பண்ணுங்கிற அளவுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தா நிறைய பேருக்கு இதே கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ டிஎன்இபி ப்ளீஸ், இது கொஞ்சம் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, ப்ளீஸ் அது கொஞ்சம் என்னன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா திடீர்னு எப்போ கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்களுக்கு எப்பவுமே 5000 வரும், இந்த வாட்டி 8000 ரூபாய் கட்டிருக்கோம். இது திமுக தான் சதி பண்ணுதுன்றாங்க கரண்ட் நிக்கிறதுக்கு. அவங்கள தொட்டுக்கினா தானே இவன் வாழ முடியும், அவங்கள தொல்லனா இவன் வாழ முடியுமா? இது வரலாம் ஒரே ஒரு கரண்ட் கூட போறது கிடையாது. அவ்வளவு நிம்மதியா இருந்தோம். இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. 1 hour கரண்ட் போனா போன் பண்ணோம்னா டக்குன்னு போடுவாங்க கரண்ட். போனே அடிக்க எடுக்க மாட்டேன்றாங்க. எம்எல்ஏவே எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவர் ஏரியாவுக்கு வந்து ஓட்டு கேட்டாரா? சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. எப்படி இவ்வளவு நாள் அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத இருந்துச்சு? நாங்கெல்லாம் வேலைக்கு எது வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுப்போம். தினம் டெய்லி கரண்ட் போயிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? எவ்வளவு அடிச்சாலும் சொர்ணலமா நிக்கிறீங்க. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. உங்களுக்கு முடியல விட்டுட்டு போயினே இருக்கணும். இவ்வளவு காலமா இப்ப ஸ்டாலின் வந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாத இருந்தது. இப்ப ரொம்ப பிரச்சனை ஆயி போச்சு. எதுக்கு அப்புறம் இவங்க இருந்து என்ன பிரயோஜனம் வந்து பாக்கணுமா இல்லையா தொகுதியில? அப்படி கேளுங்க, அடி வரட்டும். எவ்வளவு நம்பணும் அவரை, ஸ்டாலின் அவரே எவ்வளவு மேல் போல, இவர் வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எம்எல்ஏவே இங்க வர மாட்டாரு, ஏன்னு கேக்குறாங்க. எம்எல்ஏ பேரு எம்எல்ஏ குஷியானந்த். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. 717 கடை அந்த மதுபான கடையை வந்து இது பண்ணதா போட்டு மூடி இருக்காங்களா ஏதாச்சும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல. ஆட்சிக்கு வந்ததும் 717 டாஸ்மாக் கடைகளை இந்த அரசு இழுத்து மூடிடுச்சுன்னு நம்பின ஒருத்தரா நீங்க? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே யுவராஜ் ராமலிங்கம்னு ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளை பத்தி விவரம் தெரிஞ்சுக்க ஒரு பெட்டிஷன் போட்டார். அவர் கேட்ட சில கேள்விகள்லாம் பாருங்க. மூடப்பட்ட கடைகளோட அட்ரஸ் எல்லாம் கிடைக்குமா, என்னென்னைக்கு எந்தெந்த கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு, மூடப்பட்டதாக சொல்லப்பட்ட கடைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதா, டிவிக்கு அரசு ஆட்சிக்கு வந்த அப்புறம் எத்தனை டாஸ்மாக் கடைகள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இப்படி வரிசையாக கேள்வி கேட்டு பதில் வரும்னு வெயிட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்ததோ அங்கே போய் கேளுங்க இங்கே போய் கேளுங்கிற மாதிரி பதில் தான். அந்தந்த மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்திற்கு அணுகும்னு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கு இந்த அரசு. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை 20 ரூபாய் நடைமுறையே இன்னும் பழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. 54 புது பிராண்ட் மது வகைகளை அறிமுகம் செஞ்சிருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. டாஸ்மாக் கடைக்கு 100 மீட்டர் தூரத்துல பார் திறக்கவும் அனுமதி கொடுத்திருக்கு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு முழுக்க இருக்க பேருந்து நிலையங்கள்ல 717 டாஸ்மாக் கடைகள் மூடல் வெற்றி தமிழகம் நோக்கின்னு போஸ்டர் அடிச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் யூஸ் பண்ணுற அத்தியாவசியமான பொருள் ஒன்று பால். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸாக ஆவின் பாலில் வந்து ஒரு மாதிரியான மருந்து ஸ்மெல் வருது. ஸோ அதை வந்து குடிக்க முடியல, ஈஸியாக திரிஞ்சு போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஈவன் நானுமே வந்து அந்த பால் யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இந்த டேஸ்ட் மாதிரி இல்லைன்னு எனக்குமே ஃபீல் ஆச்சு. இப்ப இந்த பால் பாக்கெட்ல காய்ச்சின பால் தான் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். முடியலைங்க, உண்மையிலே மருந்து வாட. குழந்தைங்களுக்கு நீங்க ஆவி மில்க் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க பாருங்க. பிகாஸ் ரீசன்ட் டைம் எங்க வீட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நான் சொல்றேன். பிகாஸ் அந்த பேக்கெட் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பவுடர் ஸ்மெல் வரும், ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். இல்ல இன்கேஸ் நீங்க வந்து பாலை வந்து காய்ச்சறீங்க அப்படின்னா அது திரிஞ்சு போகும் வாய்ப்பு இருக்கு. பால்ல எதுக்கு மருந்து ஸ்மெல் வருதுன்றது எனக்கு தெரியலங்க. இந்த பாலை குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராதா? சோ எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராதா? நீங்களே சொல்லுங்க. ஆவின், நான் உங்களை டைரக்டா கேக்குறேன், நீங்க எங்க ஹெல்த்தை வச்சு விளையாடுறீங்களா? இனிமே இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு நீங்க சொல்லிதான் நாங்க வந்து திருப்பியும் அதை வாங்க ஆரம்பிக்கிறோம். ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் இதே ப்ராப்ளம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்க ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமா போச்சா? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க.
சஞ்சய் டென்ஷனா இருக்கீங்களா? இல்ல நான் நீங்க சொன்ன மாதிரி கூலா தான் கூலா இருக்கேன். கூலா இல்லாட்டி கூலா இருக்க மாதிரி தான் நடிப்பேன். செம்ம காமெடி இல்ல? ரொம்ப டென்ஷனா இருக்கேன் பா. சிஎம் சார் பையனை கூட வந்து உட்கார வச்சுட்டு இதை போய் எதை பேசலாம் திட்டுவாங்க, எதை பேசலாம் திட்ட மாட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க அதை மைண்ட்ல இருந்தே எடுத்துடலாம். எடுத்துலாமா? கட்டி பிடிச்சாப்ல விட்டுருவோமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்குறியா? ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? சிக்மா இவ்வளவு நல்லா இருக்கியா அந்த பையன், கூப்பிடு. நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம் சொல்லி ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூப்பிட்டு போனா யாரை கூப்பிட்டு போவீங்க? டெல் நேம், டெல் கமான் கமான். ஃபர்ஸ்ட் மைண்ட் கொடுத்தா அப்பா தான். ஆமா, நல்ல காம்பினேஷனா இருக்கும். பயங்கர காம்பினேஷனா இருக்கும்ல. பொது வாழ்க்கையில இதெல்லாம் ஜகஜம் மச்சான், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.